திருமதி கிருத்திகா பட்டிமன்ற மேடையில் ஏறி இருக்காங்க. அவங்களும் எழுத்தாளர்களுடைய உறுப்பினர். இறுதியாக இருக்கிறவர் நல்லா பேசுவார், பாடுவார், நடிப்பார், புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர். இந்த பக்கம் முதுமை காலமே என்ற அணிக்கு தலைமையேற்றிருப்பவர் அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன், கணக்கப்புள்ள ஆறுமுகம். அண்ணாமலை தொடர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் கணக்கப்புள்ள. அடுத்து முனைவர் கௌசல்யா பேசியிருக்காங்க. இறுதியா கவிஞர் பிச்சிலிக்காரி இளங்கும். பேச்சாளர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அறிமுகம் செய்கின்றேன். எல்லாருமே புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள். இந்த அணித்தலைவர்களுக்கு 10 to 12 நிமிடம் பேசுவதற்கு கொடுக்கப்படும். மற்றவர்களுக்கு 8 முதல் 10 நிமிடம். இறுதியில அணித்தலைவர்களுடைய தொகுப்புரைக்கு 5 நிமிடம். இதுதான் இன்னைக்கு பட்டிமன்றத்தோட அமைப்பு. ஆக உங்களுடைய கரவொலிதான் பேச்சாளர்களுக்கு உற்சாகமூட்டும் ஊட்டச்சத்தாக இருக்க போகின்றது. முதலில் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான காலம் இளமை காலமே என்ற அணிக்கு தலைமையேற்று சுபா அருணாச்சலத்தை பட்டிமன்றத்தினுடைய நடுவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவர் இலக்கிய வேந்தன் திரு நா ஆண்டியப்பன் அவர்களே, யூச்சோகாங் சமூகம் என்ற இந்திய நற்பணி செயற்குழுவினுடைய தலைவர் திரு அன்பழகன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய புரவலர் மற்றும் மதியுரைஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், பட்டிமன்ற ரசிகர்கள், எனது அணியிலும் எதிர் அணியிலும் பேச இருக்கிற நண்பர்கள், இளைஞர்கள், இளமையை நினைத்து இயங்குகிற பெரியவர்கள், பட்டிமன்றத்தை காண வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் வருக வருகை என்று வரவேற்று என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். எப்பொழுதுமே எனக்கு இந்த பிரச்சனை இந்த பட்டிமன்றங்களில் இருக்கு. துவக்க பேச்சாளராக அதிகமான பட்டிமன்றங்களில் நான் வந்ததால் உங்களை அசைத்து பார்ப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். மக்கள் உடனே சிரிச்சுறது இல்லை, ஏதோ ரொம்ப யோசிச்சு தான் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால அந்த துவக்க பேச்சாளர்களுக்கு உள்ள ஒரு சிரமம் இருந்தாலும் அதையும் மீறி நான் இந்த தலைப்பில் கையாள விரும்புகிறேன். இந்த அணியை பார்த்தீங்கன்னா 3 பேர் உற்சாகமா மகிழ்ச்சியா ஒரு 3 பேர் இளைஞர்களை பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், செயற்கையா சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியை வரவழைச்சுக்கிட்டு 3 பேர் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அதுல 2 பேர் அந்த அணியில பேசுறதுக்கு நியாயம் இருக்கு. ஆனா நடுவுல பாவம் கௌசல்யா ஒரு பெண் குரல் வேண்டும் என்பதற்காக அவர்களை அந்த பக்கம் இழுத்து போட்டிருக்கோம். இருந்தாலும் அவர்களும் ஏதோ சமாளிப்பார்கள் என்று நினைக்கிறோம். 7வது 8 அந்த பக்கம் இருக்கு. 1லேருந்து 6, 8 இந்த பக்கம் தான் இருக்கு. அதனால 7, 8க்கெல்லாம் முடிவுகளை வைரமுத்துவே சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. வைரமுத்து சொல்றதுக்கு எப்பவுமே தலைவர் மதிப்பு கொடுப்பாரு. எனவேதான் இறுதி தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இளமை என்று சொல்லுகிற பொழுது ஒரு துடிப்பு இருக்கிறது. ஆனால் முதுமை என்றாலே மடிப்பு தான் இருக்கு. முதுமைக்கு பெரிய இடர்பாடு எல்லாம் தெரியும் என்ற ஒரு இருமாப்பு, இளமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இளமையிடம் இருக்கிறது. துடிப்பான இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் 70க்கு 67 பெற்று இன்று நிலையாக இருக்கிறார்கள். ஆனால் இருமாப்பு உள்ள முதுமை பெற்றவர்கள் 70க்கு 3 எடுத்து அம்போ என்று இருக்கிறார்கள். எனவே இளமைனா உருவத்திலே ஒரு வசீகரம், உணர்விலே ஒரு உற்சாகம், எண்ணத்திலே ஒரு உத்வேகம், கண்ணத்திலே ஒரு பளபளப்பு. இதெல்லாம் இளமை. இது இல்லாததெல்லாம் தான் முதுமை. நாங்கள் முதுமையை மதிக்கிறோம், பெரியவர்களை போற்றுகிறோம். ஏனென்றால் அவர்களும் எங்களை கடந்து சென்றவர்கள் என்பதால் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது உடல் ரீதியான மகிழ்ச்சி, மன ரீதியான மகிழ்ச்சி, சுற்றி நடைபெறுகிற அல்லது மற்ற